கோட் ரெக்யூர்மெண்ட்டில் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூஸ் ஃபைல்னு சொல்லி அதுக்கான ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் சேவ்ன்ற அந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்கை ப்ளூ கலர் பட்டனை வந்து எனபிள் பண்ணுறீங்க. அதாவது கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாலுமே, உங்களுக்கு அந்த கார்னரில் பாருங்கள் சூஸ் ஃபைலில் வந்து வியூன்ற ஒரு டேப் குட்டியாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்கள் டாக்குமெண்ட் தெரியும். பட் இந்த ஒரு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, இன் ப்ராக்ரஸில் இருக்குது. ஏன்னா அது உங்களை ரிப்பீட்டடாக அடுத்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கேட்கும். அப்போ திரும்ப நீங்கள் சேவ்னு கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. திரும்ப கேப்சா கேட்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. பட் இது வந்து இன் ப்ராக்ரஸில் தான் இருக்குது. பட் வந்து சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. அப்போ தெரிஞ்சுக்கிற என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து திரும்ப லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி பார்க்கணும். நேற்று உங்களை சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அகைன் இப்படி லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வரும்போது இந்த அப்ளிகேஷன் சப்மிட், நோட்டிஃபிகேஷன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு அதெல்லாம் எப்பயுமே இருக்கிறது தான். இது ஆல்ரெடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கான ப்ரூஃப் அது. ஓகே ரைட்டு. ஆனால் வியூன்ற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே வந்து அகைன் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. வெறும் வியூன்ற டேப் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்படி இருந்தது. ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்லோடு சர்டிஃபிகேட் அப்லோடே பண்ணாமலே பண்ணுறதுக்கான ஆப்ஷனே இல்லாமல் அப்லோட் சர்டிஃபிகேட் அந்த டேபே இல்லாமல் இருந்தது. ஏன்னா சர்வர் இஷ்யூ அப்போ எல்லோரும் புலம்பிட்டு இருந்தாங்க குரூப்பில். அதெல்லாம் சர்வர் இஷ்யூ ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி முடித்தவங்களுக்கு இந்த வியூன்ற ஒரு டேப் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பட் இன்றைக்கி மார்னிங் என்ன அப்டேட் ஆயிருக்குன்னா, டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் இந்த வேர்டு அப்லோடட் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்ற வேர்டே டோட்டலாக உங்களுக்கு பிளாக் கலரில் இந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். அதாவது டேப் இல்லாமல் கிளிக் பண்ணுறதுக்கு டேப் வசதி இல்லாமல் இப்படி இந்த மாதிரி மென்ஷன் ஆகிருக்கும். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் தான். நேற்று பார்த்தீங்கன்னா வெறும் வியூ டேப் மட்டும் இருந்தோம். அது கீழே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோடுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்டிமேஷன் அப்படின்றது நீங்கள் மார்னிங் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாமல் நமக்கு இப்போ அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு மெயிலோ இல்லை மெசேஜோ வராமல் என்னாச்சு ஏதாச்சும் புலம்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அடுத்து இப்போ 1 hour அப்போ பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா ஷோ ஆகுதான். பார்த்தீங்கன்னா கேப்சா ஷோ ஆகவே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சர்வர் இஷ்யூவாக தான் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு சமயமும் ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ கேப்சா ப்ராப்ளம் நேற்றுலாம் நான் கேள்விப்படலை. பட் இப்போ இந்த லாஸ்ட் 1 hour பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா தெரிய மாட்டேங்குது. ஒரு 2-3 hours கழித்து நீங்கள் அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அது ஆட்டோமேட்டிக் அதுவாகவே சரியாயிடும். ஓகேங்களா. 3 hours கழித்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு குறிப்பாக நீ நைட்டோட டைம்லாம் முடிஞ்சிருது. ஆமாம், நாளைக்கு காலையிலன்னு சொல்லும் போது விடிய காலை ஒரு 6 மணிக்கெலாம் முடிஞ்சிருது. எப்படியும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கரெக்டாக வேகமாக குயிக்காக எல்லாம் பண்ணி முடிச்சிடுங்க. தேங்க்யூ.